மதினிய மாணவர்களே, அன்பு கூர்ந்த ஆசிரியர் பெருமக்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு கூம்பு. மாடல் 1 மாதிரி 1. If the circumference of a tree is 44 cm, then find its volume when its height is 12 cm. A 616 cubic centimeter, B 528 cubic centimeter, C 512 cubic centimeter, D 576 cubic centimeter. 44 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு மரத்தின் உயரம் 12 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கன அளவு காண்க. ஏ 616 கன சென்டிமீட்டர், 528 கன சென்டிமீட்டர், சி 512 கன சென்டிமீட்டர், டி 576 கன சென்டிமீட்டர். சரி, இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க? சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க 44ன்னு, அப்புறம் ஹைட்டு கொடுத்துருக்காங்க 12ன்னு, என்ன கேட்குறாங்க? வால்யூம் கேட்குறாங்க. சரி, இதுக்கு ஷார்ட்கட் மெத்தட். ஷார்ட்கட் மெத்தட் எப்படின்னா, இந்த சூஸ் விச் இஸ் டிவிசிபிள் பை 11 இஸ் தி ஆன்சர். இந்த சூஸில் எந்த 4ல் எது 11ஆல் வகுப்படுவோ அதுதான் விடையாக மாறும். சப்போஸ் 2 ஆன்சர்ஸ் ஆர் கம், ஃபைண்ட் தட் த நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை 7 இஸ் தி ஆன்சர். அப்போ என்ன அர்த்தம்? இந்த 2 அதற்கு மேற்பட்ட எண்கள் 11ஆல் வகுப்பட்டால் அதில் எது 7ஆல் வகுப்படுகிறதோ அதுவே விடை. சரி, அப்போ 11ஆல் வகுப்படுறதுனா எப்படி பண்ணுறது? If a number is divisible by 11, the sum of the one set of alternate digits and the sum of the other set of alternate digits differ by 0 or 11. அப்படி என்ன அர்த்தம்? 11ஆல் வகுப்பட ஒன்று விட்ட இலக்கங்களை கூட்டி அவற்றை கழித்தால் 0 அல்லது 11ஆக வர வேண்டும். சரி, இப்போ இது ஆன்சர் எடுத்துகிட்டு விடைய நம்ம கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் ஃபார்முலாலாம் பயன்படுத்தா போடணும். எப்படி? ஏ 616, ஒன்று விட்ட இலக்கங்கள் 6 + 6 - 1. அப்போ 6 + 6 12 - 1 தட் இஸ் 11. தேர்ஃபோர் இது 11ஆல் வகுப்படும். டிவைட் பை 11. இப்போ கரெக்ட் ஆன்சர். சரி, அதோட விட்டுலாமான்னா அடுத்தது பார்க்கலாம். 528 5 + 8 - 2, 5 8 13 - 2 தட் இஸ் ஈக்குவல் டு 11. போச்சுடா. 11ஆல் இதுவும் வகுப்படும். டிவைடு பை 11. சரி, இதுவும் கரெக்டான ஆன்சர். அப்போ 2 ஆன்சர் வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மீதி 2 வருமா வராதான்னு பார்த்துக்கலாம். 512 5 + 2 - 1, 5 + 2 7 - 1 6. 6 11ஆல் வகுப்படாது. நாட் divisible by 11. therefore the answer is wrong. சரி, அடுத்து டி ஆன்சர் பாருங்கள். 576 இருக்குது. 5 + 6 - 7, 5 6 11, 11 - 7 = 4. அப்போ 11 வகுப்படாது. ராங். தேர்ஃபோர் இந்த ஆன்சர் ராங்கு. அப்போ சிடியும் ஆன்சர் இல்லை. ஏபி 2ல் எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஏ 616, பி 528. இது 2ல் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? 7ஆல் எந்த நம்பர் வகுப்படுதோ அதான் கண்டுபிடிக்கணும். அப்போ 7ஆல் வகுப்படுறதும் ஷார்ட்கட். எப்படி? முதல்ல பாருங்கள், 616 எழுது. 616 எடுத்து ஒரு கோடு போட்டுருங்க. ஒரு கோடு போட்டு அது 2ஆல் இருக்குது. அப்போ 6 2 12. அந்த 61லேருந்து 12 கழிங்க. 61லேருந்து 12 கழித்தா 49. அப்போ 7ஆல் வகுப்படும். தட் இஸ் சரி ஆன்சர். அப்போ அந்த ஆன்சர் வகுப்படுமா வகுப்படாதான்னு பார்க்கணும். 528 மல்டிப்ளை பை 2, 2 8 16, 16 - 52 16 36. 36 7ஆல் வகுப்படாது. அதனால் ஆன்சர் இஸ் ஏ. சரி, நெக்ஸ்ட். அப்போ ஃபார்முலா பயன்படுத்தாமல் ஷார்ட்கட்டில் ஈஸியாக ஸ்டெப் கடகடன் போடலாம். இஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ கோனிக்கல் வுட்டன் பீஸ் இஸ் 484 சென்டிமீட்டர், தென் ஃபைண்ட் இஸ் வால்யூம் வென் இஸ் ஹைட் இஸ் 105 சென்டிமீட்டர். ஏ 7,31,150 cubic centimeter, 3,51,210 cubic centimeter, C 5,51,190 cubic centimeter, D 6,50,000
52,190 cubic centimeter. 484 சுற்றளவு கொண்ட சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு மரக்கூம்பின் உயரம் 105 மீட்டர் எனில் கூம்பின் கன அளவு காண்க. 7,31,150 கன சென்டிமீட்டர், 3,51,210 கன சென்டிமீட்டர், சி 5,51,190 கன சென்டிமீட்டர், டி 6,52,190 கன சென்டிமீட்டர். சரி, இது எப்படி போடுறது? என்ன கொடுத்துருக்காங்க? சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹைட் கொடுத்துருக்காங்க, வால்யூம் கேட்குறாங்க. வித்தவுட் யூசிங் தி ஃபார்முலா we can do it. அதான் இந்த choose which is divided by 11 is the answer. Suppose two answers are come, find that number which is divisible by 7 is the answer. கொடுத்துள்ள விடையில் எது 11ஆல் வகுப்படுதோ அது விடை. 2 அதற்கு மேற்பட்ட எண்கள் வகுப்பட்டால் அதில் எது 7ஆல் வகுப்படுகிறதோ அதுதான் விடை. சரி, if the number is divisible by 11, the sum of one set of alternate digits and the sum of the other set of alternate digits differ by 0 or 11. 11ஆல் வகுப்பட ஒன்று விட்ட இலக்கங்களை கூட்டி அவற்றை கழித்தால் 0 அல்லது 11 வர வேண்டும். சரி, இப்போ விடை எடுத்துக்கலாம். டேக் த ஆன்சர். ஆன்சர் எடுத்தால் ஏ ஆன்சர் என்ன கொடுத்துருக்குது? 7,31,150. ஆல்டர்னேட் டிஜிட் எடுக்கணும், 1 விட்டு 1. அப்போ 7 + 1 + 5 மைனஸ் அடுத்தது 3 + 1 + 0. 7 1 8 5 13. 13 இது மைனஸ் 3 1 4. 13 4 போனால் 9. இப்போ 11ஆல் வகுப்படாது. நாட் டிவிசிபிள் பை 11. த ஆன்சர் இஸ் ராங். அடுத்தது 3,51,210. இப்போ ஆல்டர்னேட் டிஜிட் ஒன்று விட்ட இலக்கம் 3 கூட்டல் 1 கூட்டல் 1 மைனஸ் 5 கூட்டல் 2 கூட்டல் 0. அப்போது 3 1 4 4 1 5. 5 + 2 -7 கழிச்சா 2 வருது ஆன்சர். இதுவும் 11ஆல் வகுப்படாது. ராங் ஆன்சர். சரி, அடுத்தது சி 5,51,190. ஆல்டர்னேட் டிஜிட் எடுத்தால் 5 கூட்டல் 1 கூட்டல் 9 மைனஸ் 5 கூட்டல் 1 ப்ளஸ் 0. அப்போது 9 1 10 5 15 மைனஸ் 5 1 6. அப்போ ஆன்சர் இஸ் 9. இதுவும் 11ஆல் வகுப்படாது. நாட் டிவைடட் பை 11. த ஆன்சர் இஸ் ராங். கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக டி இஸ் தி ஆன்சர் சொல்லிடலாம். எதுக்கும் நான் செக் பண்ணுறதுக்காக உங்களுக்கு போட்டிருக்கிறேன். என்ன? 6,52,190. 6 2 8 6 கூட்டல் 2 கூட்டல் 9 மைனஸ் 5 கூட்டல் 1 கூட்டல் 0. 6 2 8 9 17 மைனஸ் 6 தட் இஸ் 11. 11 11ஆல் வகுப்படும். இட் இஸ் டிவைடட் பை 11. தேர்ஃபோர் த ஆன்சர் இஸ் சரி. அப்போது டி இஸ் தி ஆன்சர். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆன்சர் தான் வருது. அதனால் டோன்ட் வரி, அந்த 7ஆல் வகுப்படக்கூடிய வேலை நமக்கு இல்லை. ஓகே, நெக்ஸ்ட். If the circumference of a tree is 88 cm, then find its volume when its height is 21 cm. A 5,312 cubic centimeter, 6,312 cubic centimeter, 4,312 centimeter, 7,312 cubic centimeter. 88 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு மரத்தின் உயரம் 21 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கன அளவு காண்க. ஏ 5,312 கன சென்டிமீட்டர், 6,312 கன சென்டிமீட்டர், 4,312 கன சென்டிமீட்டர், 7,312 கன சென்டிமீட்டர். சார், இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க? சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஹைட்டு கொடுத்துருக்குறாங்க, வால்யூம் கேட்குறாங்க. அதாவது சுற்றளவு கொடுத்துருக்குறாங்க, உயரம் கொடுத்துருக்காங்க, கன அளவு கேட்குறாங்க. அதுக்கு ஷார்ட்கட் என்ன? இந்த choose which is divisible by 11 is the answer. Suppose two answers are come, find that number which is divisible by 7 is the answer. கொடுத்துள்ள விடையில் எது 11ஆல் வகுப்படுகிறதோ அது விடை. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்கள் வகுப்பட்டால் அதில் எந்த எண் 7ஆல் வகுப்படுகிறதோ அதுதான் விடை. சரி, இப்போ if the number is divisible by 11, the sum of one set of alternate digits and the sum of the other set of alternate digits differ by 0 or 11. 11ஆல் வகுப்பட
ஒன்றுவிட்ட இலக்கங்களை கூட்டி அவற்றை கழித்தால் 0 அல்லது 11 வர வேண்டும். சரி, டேக் த ஆன்சர். விடை எடுத்துக்கோ. ஏ 5312. ஆல்டர்னேட் நம்பர் 5 கூட்டல் 1 மைனஸ் 3 கூட்டல் 2. 5 1 6 மைனஸ் 3 2 5. 6ல் 5 போனால் 1. இது 11 வகுப்படாது. இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 11. எப்படி ராங் ஆன்சர், தவறு. அடுத்து 6312. ஆல்டர்னேட் டிஜிட் என்ன? 6 கூட்டல் 1 மைனஸ் 3 ப்ளஸ் 2. 6 1 7 மைனஸ் 3 2 5. 7 5 போனால் 2. 11 வகுப்படாது. நாட் டிவிசிபிள் பை 11. அப்போ இதுவும் தட் இஸ் ராங் ஆன்சர். அடுத்தது 4312. ஆல்டர்னேட் டிஜிட் ஒன்று இலக்கம் 4 கூட்டல் 1 மைனஸ் 3 கூட்டல் 2. அப்போ 4 1 5 மைனஸ் 3 2 5. 5ல் 5 போனால் 0. கண்டிஷன் என்ன? 0 அல்லது 11. அப்போ தேர்ஃபோர் 11 வகுப்படும். இட் இஸ் டிவிசிபிள் பை 11. கரெக்ட் ஆன்சர். இருந்தாலும் ஒன்று செக் பண்ணணும். ஏன்னா 2 ஆன்சர் வருதா இல்லையா? 7312. 7 + 1 மைனஸ் 3 + 2. 7 1 8. 8ல் 3 போனால் 8 5 போனால் 3. 11 வகுப்படாது. இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 11. ஆன்சர் இஸ் ராங். அப்போது ஆன்சர் இஸ் கரெக்ட் ஆன்சர் இஸ் சி 4312. Next. If the circumference of a tree is 66 cm, then find its value when the height is 12 cm. A 4234 cubic centimeter. B 3234 cubic centimeter. C 6234 cubic centimeter. D 7312 cubic centimeter. 66 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு மரத்தின் உயரம் 12 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கன அளவு யாது? ஏ 4234 கன சென்டிமீட்டர். பி 3234 கன சென்டிமீட்டர். சி 6234 கன சென்டிமீட்டர். டி 7312 கன சென்டிமீட்டர். சரி, இப்போ என்ன? ஷார்ட்கட் மெத்தட். in the choose which is divisible by 11 is the answer. Suppose two answers are come, find in that number which is divisible by 7 is answer. கொடுக்கப்பட்டுள்ள விடையில் எது 11 வகுப்படுகிறதோ அது விடை. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்கள் வகுப்பட்டால் அதில் எது 7 வகுப்படுகிறதோ அது விடை. If the number is divisible by 11, the sum of the one set of alternate digits and the sum of the other set of alternate digits differ by 0 or 11. 11 வகுப்பட ஒன்றுவிட்ட இலக்கங்களை கூட்டி அவற்றை கழித்தால் 0 அல்லது 11 வர வேண்டும். அதனால் இப்போ என்ன ஆன்சர் எடுத்துக்கோ. ஆன்சர் என்ன? 4234. 4 கூட்டல் 3 மைனஸ் 2 கூட்டல் 4 ஆல்டர்னேட் டிஜிட்ஸ். அப்போ 4 3 7 மைனஸ் 4 2 6. 7 6 போனால் 1. தேர்ஃபோர் 11 வகுப்படாது. இட் இஸ் நாட் டிவிசிபிள் 11. தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் ராங், தவறு. பி 3234 ஆல்டர்னேட் டிஜிட் இருக்கலாம். 3 + 3 மைனஸ் 2 + 4. அப்போ 3 + 3 6 மைனஸ் 2 + 4 6. அப்போ 6 - 6 = 0. இப்போ தேர்ஃபோர் இது 11 வகுப்படும். இட் இஸ் டிவைடட் பை 11. ஆன்சர் இஸ் கரெக்ட். சரி, அடுத்தது இருந்தாலும் அடுத்தது செக் பண்ணி பார்க்கணும். 6234 ஆல்டர்னேட் டிஜிட் 6 + 3 மைனஸ் 2 + 4. 6 + 3 9. 2 + 4 6. 9ல் 6 போனால் 3. அப்போது ஆன்சரே அது 11 வகுப்படாது. இட் இஸ் நாட் டிவைடட் பை 11. ஆன்சர் இஸ் ராங், தவறு. டி 7312 ஆல்டர்னேட் டிஜிட் ஒன்றுவிட்ட இலக்கங்கள் 7 கூட்டல் 1 மைனஸ் 3 + 2. 7 1 8. 8 மைனஸ் 5 3. இதுவும் 11 வகுப்படாது. இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 11. therefore the answer is wrong. therefore correct answer is B 3000
234 cubic centimeter. Next, if the circumference of a tree is 110 centimeter, then find its volume when its height is 9 centimeter. A 3887.5 cubic centimeter, 5887.5 cubic centimeter, 2887.5 cubic centimeter, D 7887.5 cubic centimeter. 110 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு மரத்தின் உயரம் 9 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கனளவு காண்க. ஏ 3887.5 கன சென்டிமீட்டர், பி 5887.5 கன சென்டிமீட்டர், சி 2887.5 கன சென்டிமீட்டர், டி 7887.5 கன சென்டிமீட்டர். இதில் என்ன கிவன், வாட் ஷுட் பி கிவன்? சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹைட்டு கொடுத்துருக்காங்க, வால்யூம் கேட்குறாங்க. அதான் சுற்றளவு கொடுத்துருக்காங்க, உயரம் கொடுத்துருக்காங்க, கனளவு கேட்குறாங்க. இது ஷார்ட்கட் வித்தவுட் யூசிங் தி ஃபார்முலா. என்ன, இந்த choose which is divisible by 11 is the answer. Suppose two answers are come, find that number which is divisible by 7 is the answer. கொடுக்கப்பட்டுள்ள விடையில் எது 11ஆல் வகுப்படுகிறதோ அது விடை. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்கள் வகுப்பட்டால் அதில் எது 7ஆல் வகுப்படுகிறதோ அது விடை. சரி, if the number is divisible by 11, the sum of the one set of alternate digits and the sum of the other set of alternate digits differ by 0 or 11. 11ஆல் வகுப்பட ஒன்று விட்ட இலக்கங்களை கூட்டி அவற்றை கழித்தால் 0 அல்லது 11 வர வேண்டும். சரி, இப்போ டேக் த ஆன்சர், விடையை எடுக்கலாம். 3887.5. அப்போது ஆல்டர்னேட் டிஜிட் ஒன்று விட்ட இலக்கம் என்ன? 3 கூட்டல் 8 கூட்டல் 5. அடுத்தது 8 மைனஸ் 8 கூட்டல் 7. புள்ளியை பற்றி கவலை இல்லை. அப்போது 3 8 11 5 16, 8 7 15. அப்போது 16 மைனஸ் 15 that is equal to 1. இது 11ஆல் வகுப்படாது. It is not divisible by 11. Therefore answer is wrong, தவறு. B 5887.5. ஆல்டர்னேட் ஒன்று விட்ட இலக்கங்கள் என்ன? 5 கூட்டல் 8 கூட்டல் 5 மைனஸ் 8 கூட்டல் 7. 5 5 10 8 18 மைனஸ் 8 7 15. 18ல் 15 போனால் 3. இதுவும் 11ஆல் வகுப்படாது. இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 11. அப்போ ஆன்சர் இஸ் ராங், தவறு. அடுத்தது 2887.5. ஒன்று விட்ட இலக்கம் 2 கூட்டல் 8 கூட்டல் 5 மைனஸ் 8 ப்ளஸ் 7. அப்போ 2 8 10 5 15 மைனஸ் 8 7 15. 15ல் 15 போனால் 0. தேர்ஃபோர் இது 11ஆல் வகுப்படும். இட் இஸ் டிவிசிபிள் பை 11. தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் கரெக்ட். சரி சரி, இருந்தாலும் அடுத்தது செக் பண்ணிடுவோம். 7887.5. 7 ப்ளஸ் 8 ப்ளஸ் 5 மைனஸ் 8 ப்ளஸ் 7. 7 8 15 5 20 மைனஸ் 8 7 15. 20ல் 15 போனால் 5. Therefore 11ஆல் வகுப்படாது. It is not divisible by 11. Therefore answer is wrong, தவறு. அப்போ கரெக்ட் ஆன்சர் இஸ் 2887.5. C is the answer. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆல் ஒன்று இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அவ்வப்போது வந்து சேரும். தேங்க்யூ, நன்றி.